to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 46:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பூமியே அதிர்ந்தாலும் வாழ்க்கையை தலைகீழானாலும் தேவனுடைய பிள்ளை பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? சங்கீதம் 46:1 அதற்கான பதிலை கூறுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வேத வாக்கியத்திலே 3 வார்த்தைகள் இருக்கின்றன: அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை. இந்த 3ம் என்ன அர்த்தம் என்று புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த புயலும் உங்களை அசைக்காது. கவனமாய் கேளுங்கள். நம் ஆண்டவரை குறித்து அவர் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வெரி பிரசன்ட் ஹெல்ப் என்று இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை உடனுக்குடன் உதவி என்று மொழிபெயர்த்திருந்தால் இன்னும் பொருத்தமாய் இருந்திருக்கும். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் உடனுக்குடன் உதவியாளருமாய் இருக்கிறார். சிலர், என் கணவர் எனக்கு உதவியாய் இருக்கிறார், என் மாமியார் என்னை மகளை போல் கவனிக்கிறார்கள், எங்கள் வீட்டின் உரிமையாளர் எந்த உதவியும் உடனே செய்கிறார் என்று சந்தோஷமாய் சொல்வார்கள். எல்லா உதவிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய உதவி 1000 மடங்கு மேன்மையானது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லும்போது அந்த உதவியை நம்மால் மறக்கவே முடியாது. ஒரு பக்தன் அதை இமைப்பொழுதும் தாமதமற்ற உதவி என்று குறிப்பிட்டார். நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் எத்தனை முறை திரும்ப திரும்ப வேதத்திலே வாக்களித்திருக்கிறார் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தானியேலுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் அவர் எப்படி அனுகூலமான துணையாய் இருந்தார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். சிங்கக்கெபியிலே போடப்பட்ட நேரத்திலும் அவர் துணையாய் நின்றார். சிங்கம் சேதப்படுத்தாதபடி அதனுடைய வாயை கட்டி போட்டார். சிங்கக்கெபியிலே போடப்பட்ட பின் 5 நிமிடம் கழித்து துணை வந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிங்கக்கெபியிலே போடப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டுவிட்டார். தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று தேவதூதன் கூறினான். அக்கினி சூளையிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் தூக்கி போடப்பட்ட போதும் கர்த்தரே அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாய் இருந்தார். பத்மு தீவிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சிறையாக்கப்பட்டிருந்த போதும் கர்த்தரே அடைக்கலமும் துணையுமாய் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 46 எழுதிய சங்கீதக்காரன் சாதாரண நேரத்திலே எழுதவில்லை. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் என்று அந்த சங்கீதமே சொல்லுகிறது. அதாவது எல்லாமே தலைகீழாய் போகும் நேரத்திலே அவன் எழுதினான், தேவன் நமக்கு அடைக்கலம் என்று. ஏனென்றால் அவன் சூழ்நிலையை நம்பவில்லை. சூழ்நிலையிலே இருக்கிற தேவ
தேவனை நம்பினான். ஒரு கப்பல் கடலிலே போகும்போது கடல் கோபமாய் அலைகளை எழுப்புகிறது. ஆனால் அந்த கப்பலுக்குள் இருக்கிற பயணிகள் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். ஏன்? கப்பல் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. அதுபோலவே தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்றால் புயல் வெளியே இருக்கலாம், ஆனால் நாம் அவருக்குள்ளே பாதுகாப்பாய் இருக்கிறோம். பலன் என்ற வார்த்தையை கவனியுங்கள். ஒரு போர் வீரன் தன் கையிலே ஆயுதத்தை எடுக்கும்போது பலன் பெறுகிறான். ஆனால் கர்த்தர் கொடுக்கும் பலன் வேறு வகையானது. அது வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளிருந்து பொங்கி எழுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது. உங்கள் பலன் தீர்ந்து போகும் நேரத்திலே அவருடைய பலன் ஆரம்பிக்கிறது. இப்போது அனுகூலமான துணை என்பதை சிந்தியுங்கள். உலகத்திலே ஒரு நண்பன் உங்களுக்கு உதவி செய்ய நினைத்தாலும் அவனுக்கு நேரம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும், வழி இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கோ எந்த தடையும் இல்லை. இரவோ பகலோ, மலையோ பள்ளத்தாக்கோ, சிறையோ வனாந்தரமோ, எங்கும் எப்போதும் அவர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் கொடுத்த வாக்கு மாறாதது. ஆரம்பத்திலே கேட்டோம், அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை என்றால் என்ன என்று. இப்போது விளங்குகிறதா? அடைக்கலம், அவருக்குள் நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம். பலன், நம் பலன் தீரும்போது அவருடையது தொடங்குகிறது. அனுகூலமான துணை, எங்கும் எப்போதும் தாமதமின்றி அவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இன்று என்ன நேர்கிறதென்று கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர் கேட்கிறார். நீங்கள் அழைப்பதற்கு முன்பாகவே அவர் வருகிறார். ஏனென்றால் அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சத்தியம். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன புயல் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியானால் கமெண்டில் கர்த்தரின் அடைக்கலம் என்று விசுவாசத்தோடு எழுதுங்கள். இந்த ஆறுதலான வாக்குத்தத்தத்தை பயத்திலும் போராட்டத்திலும் இருக்கும் இன்னொருவரும் கேட்க இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். ஆபத்து காலத்தில் தாமதமின்றி உதவுகிற கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். பூமியே அதிர்ந்தாலும், வாழ்க்கையே தலைகீழானாலும் உம்முடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை என்று இன்று மீண்டும் எங்களுக்கு நினைவூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்று பயத்திலும் குழப்பத்திலும் போராட்டத்திலும் இருக்கிற ஒவ்வொரு இருதய நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனிதர்கள் கைவிட்ட நேரங்களிலும் வழிகள் அடைந்து போன நேரங்களிலும் நான் உன்னை விடுவதில்லை, கைவிடுவதில்லை என்று வாக்களித்த நீர் அவர்களோடு இருப்பீராக. தேவனே, சிலர் சிங்க குகையை போன்ற சூழ்நிலைகளில் நடக்கிறார்கள். சிலர் அக்கினி சூளையை போன்ற வேதனைகளில் கடந்து செல்கிறார்கள். ஆனால் தானியேலோடு இருந்த நீர், அக்கினியிலே உம்முடைய பிள்ளைகளோடு நடந்த நீர், இன்று இவர்களோடும் இருக்கிறவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய பலன் தீர்ந்து போகும் நேரத்திலே உம்முடைய பலன் எங்களுக்குள் பொங்கி எழும்படியாக ஜெபிக்கிறோம். பயத்தின் இடத்தில் விசுவாசத்தையும், கலக்கத்தின் இடத்தில் சமாதானத்தையும், கண்ணீரின் இடத்தில் நம்பிக்கையையும் பெறக்க பண்ணும். பிதாவே, எங்களை சுற்றி இருக்கும் புயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீரே எங்கள் அடைக்கலம் என்பதை மறந்து போகாத கிருபையை தாரும். சூழ்நிலையை அல்ல, சூழ்நிலையிலே இருக்கிற உம்மை நம்பும் இருதயத்தை எங்களுக்கு கொடும்.
இன்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். கர்த்தரெங்கள் அடைக்கலம், கர்த்தரெங்கள் பலன், கர்த்தரெங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.